இட் இஸ் லைக் மொத்தமாக ஃபேமிலி பேக்ட் மூவி, நல்லா இருந்துச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அந்த டிஃப்ரெண்ட் இதுலேயும் கொடுத்துருக்காரு. சின்ன குழந்தைங்களாம் நடிச்சிருக்கனால ஃபேமிலியாக வந்து பார்த்தா இட்ஸ் அ குட் கோ. இல்லை, எதுவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லை, எல்லாமே அட் த பாயிண்ட் இருந்துச்சு. அதான் பேசிக்காக சொல்லலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப அப்படி பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிருக்காங்க? சின்ன பசங்க வெளியில் போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? அது சின்ன குழந்தைங்க வெளியே போய் அதெல்லாம் அது வேறு கண்டென்ட். பட் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ளே கொண்டு வந்திருக்கு, அது கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திபன் சார் இடையில வராரு. அதெல்லாம் லைக் செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. டிப்பிக்கல் பார்த்திபனோட நைஸ் ஆக்டிங் அண்ட் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்க டைலாக், எவ்ரி திங் இஸ் ஆடட். இட்ஸ் அ கிரேட் கோ. நல்லா இருந்துச்சு. இமானோடது இட் வாஸ் ரியலி குட். பரவாயில்ல, படம் நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் என்னன்னா அந்த ஏஜ் பசங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் ஒரு ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏஜ் பசங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து அதான் சொல்ல வேண்டிய கருத்தை முன்னாலேருந்தே அவங்க கேரி பண்ணிட்டு போயிருந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னே தெரில நமக்கு. சில டைமில் என்னடா இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. 12 இயர்ஸ் குழந்தைங்கன்னு காட்டுறாங்க. டீன் அந்த 12 அந்த 13 ஸ்டார்ட் ஆகுறது தான் டீன்னு சொல்கிறாங்க. பட் அந்த 13 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு இப்போ நாங்கள் இல்லை நீங்களே எடுத்துக்கிட்டா கூட நம்ம என்ன லெவலுக்கு இருந்திருப்போமோ அந்த நாலேஜை தாண்டி குழந்தைங்க பேசுகிறாங்க. அது வந்து அவங்க கம்பேரிட்டிவ் டு அதர் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தா கூட நம்மளோட கல்ச்சர்லேயோ இல்லை நம்மளோட ஸ்கூல் இப்போ லெவல் வரைக்கும் கூட அது அதிகம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் சொல்லும் போது ஏன் இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்போம். நீங்கள் சினிமாவில் காட்டினா குழந்தைங்க அதை பார்த்து பேச தான் செய்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நாலேஜ் லெவல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் குழந்தைங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒன்று ரெண்டு வந்து அந்த ஸ்கூலில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்க கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுருந்து அவங்களே சிசிடிவி அதெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி இருக்குது படத்தில். அதெல்லாம் அவங்களே பண்ணியிருந்தா வரவங்க அந்த போலீஸ்னு வரவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும், கதை கொஞ்சம் ரொம்ப லேக் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 20 மினிட்ஸ் அப்போ தான் பார்த்திபன் சாரோடதே வருது. என்ட்ரிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. அதுதான் அவர் வந்துட்ட பிறகு படம் கொஞ்சம் கேரி பண்ணி அவர் வேற மாதிரி எடுத்துட்டு போறாரு. அதை ஃபர்ஸ்டே அவர் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். சயின்ஸ் தான் சொல்ல போறாரு உள்ள. அந்த சயின்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம், ஏன்னா எடுத்தோடனே குழந்தைங்க கிட்ட போய் சயின்ஸை பத்தி பேசும்போது ஒண்ணுமே புரிய போகுது. நிஜமாவே லாஸ்ட்ல அந்த பசங்களுக்கு புரியவே இல்லை என்ன சொல்றாருன்னு. அதான் புரியல, லாஸ்ட்ல தான் புரியுது இந்த சயின்ஸ்குள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாரு. பார்த்திபன் சார் வந்து அவரோட போர்ஷன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் எஃபர்ட் நல்லா இருக்கு. இல்ல அதுதான் அவரோட எஃபர்ட். அவர் டிஃப்ரெண்டா அவரோட ஆங்கிள் எடுத்திருக்காரு. இப்போ அவர் பார்த்திபன்னாலே வேற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல வந்து அவர் டிஃப்ரெண்டா அவரையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. த்ரில்லர் மூவின்னு சொல்லி அவங்க கேரி பண்ணின்னு போன அந்த மியூசிக்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து சயின்டிஃபிக்கலாக வரும்போது அந்த த்ரில்லர் மூவி நம்ம ட்ரெய்லரில் பார்த்தா மாதிரி இல்லை. த்ரில்லர் மூவி மீன்ஸ் அந்த கெனர் அதெல்லாம் காட்டுவாங்க குள்ளே அந்த மாதிரி போகிறது விழுற மாதிரி அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது அந்த சைடே போகாமலே இவ்வளோ கொஞ்சம் ஒரு கேரி பண்ணி ஒரு ஆஃப் பண்ணது. ஒரு இன்ட்ரோல் வரைக்குமே எப்படி போச்சுன்னா சும்மா பசங்க போகிற மாதிரியே தான் காட்டுறாங்க. தெரியல அந்த கிணத்து சீனு அந்த மாதிரி அந்த குள்ளே அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்த்தேன் நான். கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும்னு அது கொஞ்சம் பண்ணலை அவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணாங்க. ப்ரோ நல்லா இருக்குது. ஹாலிவுட் படத்தில் ஏலியன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்ஸு ஃபுல்லாகவே ஏலியன்ஸை பற்றி தான். ஏலியன்ஸ் பற்றி இன் தி சென்ஸ் நம்ம இங்கே இருக்கிற கல்ச்சரு சொசைட்டி நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் எதை தாண்டி ஹியூமனிட்டி நேஷன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எல்லாத்துக்குமே இது பிடிக்குமான்னு தெரியாது. நம்ம இருக்கிற அந்த சர்க்கிள் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத தாண்டி யோசிச்சவங்களுக்கு தான் நல்லா பிடிக்கும். ஃபேண்டசின்னு இல்லை முடியாது, சயின்ஸ் ஃபிக்ஷன். பட் அது அந்த நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படியே அதுக்கு அகெயின்ஸ்டாக அதை உடச்சிருந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப். நல்லா இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே ஒரு இது அது வரைக்கும் இது வேற ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சவுண்ட் மியூசிக் எல்லாமே இப்படி தாண்டா நம்ம வாழ போகிற மனுஷன் இருந்தால் சாப்பிட்டு தூங்கிட்டு சாகணுன்னு இருக்குது. அதை தாண்டி உலகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு தெரியும். டீன்ஸ் அந்த நேமே வித்தியாசமாக இருக்கும். டீன்ஸ் மீன்ஸ் டீனேஜ் அந்த மாதிரி. அதாவது நான் பெரிய பையன் நான் பெரிய ஆள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம்னு வச்சுக்கலாம். வீட்டில் பேரண்ட்ஸோடைய அனுமதி இல்லாமல்
வெளியில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேண்டசி மூவி, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஸோ இதை வந்து இன்னொரு தடவையும் படம் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். பார்த்திபன் சாரோட டைரக்ஷன் எப்படிங்க வந்திருக்கு இந்த படத்தில்? இல்லை, இது வரைக்கும் அவர் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேரக்டர் தானே. அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு அவர் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு டேரக்டரு. ஸோ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஃபோட்டோ ஃபேஸு பார்த்திபன் சார் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆசைப்படுவேன் சில நேரம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்கின் சார் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டர் அவர். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திபன் சார் இப்போ இந்தியன் 2ஓட சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திபன் சார் படம் பார்க்கணுன்ற அளவுக்கு பார்த்திபன் சாரை பிடிக்கும்.